ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தண்ணி வற்றலை, இன்னும் கொஞ்சம் வற்றணும், இல்லை கேரட் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை கூட்டி வச்சு கூட கிண்டலாம். ஒரு 7 நிமிஷம் ஸ்லோவில் மூடி வச்சு வெந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம், அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டோ மீடியமில் வச்சோ கிண்டிகிட்டே இருக்கணும். அது கிண்ட 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 தான் நல்லாயிருக்கும். நம்ம அப்போ என்னெல்லாம் பார்க்குறோம், 1/2 கிலோ கேரட்டுக்கு என்ன போட்டோம், ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கேரட் அதை தூர எடுத்துட்டு கேரட்டை அதில் போட்டு வசக்கி அதில் என்ன செஞ்சோம், ஒரு 400 பால் ஊற்றணும் இல்லையா. தேவைன்னா 500 கூட ஊற்றலாம். பட் நம்ம 500 ஊற்றும்போது சீனியெலாம் போடும்போது அது கூட கொஞ்சம் தண்ணியாயிரும், சுண்டி வர நேரம் ஆகும். ஒரு 400 பால். உங்களுக்கு தேவைன்னா 200 தண்ணியும் 200 பாலாகவும் ஊற்றலாம், 400 பாலாகவும் ஊற்றலாம். அது நம்ம விருப்பம். ஒரு 4 ஸ்பூன் பால் பவுடர், 4-5 ஸ்பூன் பால் பவுடர். அதே நேரத்தில் ஒரு 100 கிராம் சீனி. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன சீனியை கூட்டி குறைக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம உப்பும் போடணும், அதே நேரத்தில் நெய் அதுவும் போடணும். உப்பு போட்டோன்னா இனிப்பை தூக்கி காட்டும். இப்போ பார்த்திங்களா, 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. ஏற்கனவே நான் 2 ஸ்பூன் போட்டேன், இப்போ இது 3வது ஸ்பூனு. உப்பு போட்டு நல்லா கிண்டிங்க. இப்போ வேணால் நம்ம அடுப்பை கொஞ்சம் கூட்டவும் செய்யலாம். கூட்டிக்கிட்டு நல்லா கிண்டி விடுவோம். நம்ம கிண்டுறதுல தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கை விடாமல் கிண்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசியாக வரும். சீனியோ பாலோ பால் பவுடர் போடுறதை பற்றி இல்லை, அந்த கிண்டுறதுல தான் இருக்குது. மனமும் வீடு பூரா மணக்கும், தூக்கும் மனம். இதில் உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காவையும் என்ன செய்யலாம், பொடி பண்ணி ஏலக்காய் பொடி போடலாம். அந்த தோலை போட வேண்டாம், அந்த விதைகளை மட்டும் நல்லா பவுடர் பண்ணி. நம்மளுக்கு கடையிலையே ரெடிமேடாக ஏலக்காய் பொடின்னு கிடைக்கிது, வெறும் அந்த விதையை பொடிச்சு தருவாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டிலையே நம்ம என்ன செய்யலாம், மெனக்கட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஏலக்காய் வாங்கி நல்லா தோலை உரித்து உரலில் போட்டு, சின்ன உரல்லாம் இருக்குல்ல, நம்ம இந்த மசாலா இடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி கல்லில் செஞ்ச உரல் வச்சுருப்போம். இல்லை ஸ்டீல்லையோ இரும்புலையோ அலுமினியத்துலையோ இந்த பித்தாலையிலையோ செய்கிற உரல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன உரல், அதில் போட்டு நல்லா இடித்து நுணுக்கி எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட புல்லட் மிக்ஸி இருந்துன்னா அதில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சைட்லேயும் சென்டர்லேயும் நல்லா வலித்து எடுத்து கிண்டுங்க. அப்போ தான் ஒரு போல் வேகும். இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அடி பிடிச்சிருக்கோம், ஒரு பக்கம் காஞ்சிருக்கோம். ஸோ இனி நம்ம இந்த தண்ணி சுண்டும் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், கிண்டி வேக விட போகிறோம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வந்துச்சு இல்லையா, தெரியுதா உங்களுக்கு? நல்லா பாருங்கள். ஒன்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த சைடு தெரியுதா, இங்கே தான் கொஞ்சம் ஈரப்பதம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஈரப்பதம் தெரியுதா, இங்கே இவ்வளோ தான் இருக்குது. தண்ணி எவ்வளோ இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இந்த புகையால் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். லேசாக இந்த பபிள்ஸ், இந்த சைடு, இந்த இதெல்லாம் லேசாக இந்த ஈரம் அப்படி இருக்க நேரத்தில் ஒருவேளை நீங்கள் அடுப்பு கூட்டி வச்சுருந்தீங்கன்னா குறைச்சிருங்க. அதுக்கு மேலே அது வற்ற தேவையில்லை.
ஸோ இது ஒரு 4வது. இது ஃபுல் கரண்டி நெய் விடலை, லேசாக தான் நான் விட்டுருக்குறேன். கொஞ்சோட நெய் விட்டு 3.25 கரண்டி நெய் விட்டுருக்கோம் இல்லையா, மொத்தமே விட்டு நல்லா அதை துருவி கிண்டி விடுங்க ஒரு சமமாக. தேவைன்னா தேங்காய் பூவை என்ன செய்யலாம், நீங்கள் மேலே தூவிடலாம். இல்லை தேங்காவை துருவி நம்ம இதிலே கேரட் எதில் துருவணுமோ அதிலே துருவி கூட அதை ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நல்லா வறுத்து அதை கூட மேலே தூவிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முந்திரி பருப்பை தட்ட போகிறோம். வறுத்து வச்சுருந்தோம்னா முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இருந்தால் கிஸ்மிஸ் பழம் அதையும் எண்ணெயில் போட்டு எடுத்து, இல்லை பச்சையாக கூட போடலாம். ஆனால் கிஸ்மிஸ் பழம்லாம் எண்ணெயில் போட்டிங்கன்னா அது போவதுக்கு முன்னாலேயே டக்குன்னு எடுத்துருங்க, அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு கிண்டிட்டு உங்களுக்கு தேவையான மற்ற பாதாம் பிஸ்தா கூட பொடிசாக துருவியோ இல்லை பொடிசாக நறுக்கி கூட போட்டு, ஆனால் எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு மணமாக இருக்கும். பச்சையாக கூட போடலாம், மேலோடி தூவி எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுப்பை அணைச்சிட்டு அதை செட் பண்ண வச்சிட வேண்டியதான். செட் பண்ணுறதுனா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கும்போது அந்த மணத்தோடு சேர்ந்து அது நல்லா அந்த ஈரப்பதம்லாம் இதாகி நல்லா செட்டாக இருக்கும், ஹல்வா பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடலாம். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ பாருங்கள் பிளேட்டிங் பண்ணுறது. ஸோ பிளேட்டிங் பண்ணியாச்சு, கட்டியாகவும் ஆயாச்சு. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், பொடிசாக கிரேட் பண்ணுறதுல பொடி பல் இல்லை அப்படின்னா நம்ம பெருசாகவே கிரேட் பண்ணிவிட்டு இழைச்சிட்டு சீவி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடலாம். அப்படியே முழுசாகவே நறுக்கி நம்ம வெட்டி போட்டு அரைச்சோன்னு நினச்சோன்னா அது பெரிய பெரிய பீஸாகவும் இருக்கும், சரியாக இதாகாது. ஸோ துருவி நம்ம மிக்சியில் போட்டோன்னா ஒரு அடி ரொம்ப அடிக்க விடாது, ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் அதோட முடிச்சிடலாம். அப்படி செஞ்சிங்கன்னா உண்மையிலே ஹல்வா மாதிரியே இருக்கும். இந்த பீஸாக இப்போ இது நம்ம துருனது இதுலேயுமே ரொம்ப துருனது தெரியலை பாருங்கள், துருன மாதிரியே தெரியலை. ஏன்னா நான் பொடி பல் வச்சு செஞ்சேன் அதனால். ஸோ இந்த மாதிரி அது துருன மாதிரி தெரியாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு துருவிட்டு ஒரு டிர் போட்டாச்சுன்னா முடிஞ்சு நல்லா வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே பிஸ்தா பாதாம் அப்படி சீவி துருவி போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். யார் கெஸ்ட் வந்தாங்கன்னா அழகாக நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே கேரட்டு பொறுத்து 1 கிலோ 2 கிலோனா கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம கொஞ்சோல செஞ்சோன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே. 1/2 கிலோ எனக்கு மொத்தம் 15 நிமிஷம் தான் ஆச்சுது. 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த விருந்தாளிகளுக்கு கொடுத்து நம்ம சந்தோஷப்படுத்திடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் கட்டாயமாக அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.